நமோ நாராயணாய. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. தென்னானுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி. திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜென்னல் ஊடு கயலுகல புங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நம்ம முதல் 2 பாசுரங்களை பார்த்தோம். அதில் காலையில் தன்னுடைய சிறுமியர்களெல்லாம் கூட்டு கொண்டு போய் நீராடுவதற்காக கூப்பிட்டு போகிறாங்க முதல் பாசுரத்தில். அதே நேரத்தில் சொல்கிறாங்க, நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பான் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? கார்மேகம் போன்றவர். அதாவது மேகம் எப்படி மழை பொழிதோ அந்த மாதிரி கேட்குறதெல்லாம் கொடுக்குறவர். நம்ம கருணை உடையவர், நல்ல கம்பீரமானவர், வீரமானவர், சூரியனை போல சந்திரனை போல குளிர்ச்சியானவர், அதெல்லாம் சொல்கிறாங்க. 2வது பாசத்தில் எப்படி நோன்பு இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. அதாவது நாம் இறைவனுடைய நம்மளுடைய லட்சியம் என்னன்றதில் கவனமாக இருக்கணும். அதாவது இறை தத்துவத்தை உணர்ந்து இறைவனுக்கு நாம் இஷ்டமாக பிரியமாக இருக்கணும், அவருடைய காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்றது தான் அது நமக்கு இங்கே வலியுறுத்துது 2வது பாடலில். அதாவது என்னென்னா, மனிதன் நல்ல காரியங்கள் செய்யணும், எளிமையாக உயர்ந்த சிந்தனையோடு இருந்து வாழ்ந்துட்டு போகணும். இதுதான் எளிமையான வாழ்க்கை முறை. அதற்கு இறைஞானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஐடியல் சொல்லுவாங்கள்ல, எதாங்க நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கணும். இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, பெரியவங்க மாதிரி தோற்றத்தில் இருக்காங்க. யார்? இப்போ அரசியல்வாதிகள் இருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க, பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறவங்க இருக்காங்க, செலிப்ரிட்டிஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையில் ஒரு பெரிய வல்லுநர்கள் இருக்காங்க. சரி, யாருங்க நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், வள்ளுவரும் சொல்கிறாரு, பாரதியாரும் சொல்கிறாரு, கிருஷ்ணரும் சொல்கிறாரு, சிவபுராணத்துலேயும் சொல்கிறாங்க, மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, இங்கேயும் ஆண்டாள் சொல்கிறா, நீ இறைவனை தான்ப்பா பற்றணும், இறைவன் தான்ப்பா உன்னுடைய லட்சிய பொருளாக இருக்கணும், அவர் தான் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட தான் மிக இல்லாத சக்திகள், மிக இல்லாத ஆற்றல் இருக்குது, அவர் தான் நீ பிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளே கூட பார்க்குறோம், பெரிய பெரிய துறையில் சாதித்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஹம்பிள்னா ரொம்பவும் பணிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், விளையாட்டு துறையிலே இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் நல்லா ஓட்டப்பந்தயம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி உசைன் போல்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஆட்கள், அப்புறம் ஃபுட்பால் பிளேயராக இருக்கக்கூடிய மெஸ்ஸி, ரொனால்டோ, இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கடவுள் பக்தியில் கடைசியாக கோல் அடிச்சுட்டு நெய்மார், இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கடவுள் பக்தியில் வெளிப்படுத்துவாங்க. ஏங்க அப்பா, எல்லா துறைக்குமே கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே, நடிகர் நடிகைகள் கூட நம்ம பார்க்குறோம், அவங்க நடிப்பில் இருந்தாலுமே அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடவுள் பக்தியாக நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கடவுளோட அனுகிரகம் தேவைப்படுது. அதாவது வாழ்க்கையில் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒழுக்கமும் தேவைப்படுது, சந்தோஷமாக இருக்கிறதும் தேவைப்படுது, மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மைண்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே இறை தத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஆண்டாள் சொல்கிறாங்க. ஓங்கி உலகளந்த 3 உலகத்தையுமே ஒரே நேரத்தில் அளந்துட்டாராங்க. அப்போ இறைவன் எவ்வளோ பெரியவன்றதை காட்டுறாங்க. அப்படிப்பட்ட இறைவனை நாம் காலையில் நேரத்தில் எழுந்து சிந்திக்கணும். அந்த இறை தத்துவத்தை நாம் உணர வேண்டும், அதன் துணையை நாம் பெற வேண்டும், அதன் துணையோடு நாம் காரியங்களை செய்ய வேண்டும், அதன் துணையோடு நாம் வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்றத அதை அழகாக சொல்கிறாங்க. அதனால் நமக்கு என்ன பயன்னா, எல்லா தீய விஷயங்களும் நம்மக்கிட்ட விலகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே ரொம்ப அழகாக வலியுறுத்துகிறாங்க இந்த பாடலில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மட்டும் இல்லாமல் நாடு எல்லாமே செழிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், வண்டு பூக்குள்ளேருந்து அந்த வண்டு தேன் எடுத்துக்கிட்டு அப்படியே மயங்கி தூங்கிடுச்சான். 2வது மழை நல்லா பெஞ்சு நாடு செழிப்பாக இருக்கான். மீன்கள்லாம் துள்ளி குதிக்கிறதான். அப்போ அப்புறம் மாடு பசுமாடு பாலை தழும்ப கொடுக்குதான். இதெல்லாம் நோன்பு இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, பலன் சுருத்தி. எதுக்கு நோன்பு இருக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் எதுக்குங்க இவ்வளோ கடுமையான விரதம் இருக்கணும், இந்த விரதம் இருந்தால் இவ்வளோ பலன் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால்,
இப்போ வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து 31 வாட்டி படித்தா அஷ்டதிக்குள்ளோரும் உள்ளடங்குவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாலதேவராயர் சொல்றார். அவர் அந்த எழுதினவர் சொல்றார், கந்தசஷ்டி கவசம் எழுதினவர். அவர் சொல்றாருன்னா அப்போ வந்து அப்போ எல்லாருமே நம்ம சொல்றதுக்கு நம்ம கண்ட்ரோலில் வருவாங்களா? அப்போ கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. இந்த பலன் என்ன? நம்ம வந்து போய் வழிபட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை போக்கிக்கலாம் அப்படின்றத மறைமுகமாக நமக்கெல்லாம் அவங்க சொல்றாங்க. இதுதான் விஷயம். இதுதாங்க இந்த பாடலுடைய கருத்து. திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் பூக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த 4வது பாடல்ல நம்ம ஃபஸ்ட்டு 3 பாடலில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டாள் வந்து சிறுமியர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வாங்க நம்ம இந்த நோன்பு விரதம் இருக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. குளிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஆறுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. விடிகாலையில் இருந்து அது வந்து நோன்பு எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. 3வது பாடலில் நோன்புடைய பலன்களை சொல்கிறாங்க. இப்போ 4வது பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் மேலோட்டமான கருத்து ஒன்று இருக்குது, ஆழமான ஒரு கருத்து இருக்குங்க. மேலோட்டமான கருத்து என்னென்னா, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழிமழை கண்ணா, அதாவது கண்ணன் வந்து கருமை நிறத்தில் இருப்பார். புரியுதாங்களா? நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நமக்கு வந்து அதாவது கருமைன்றது சிறப்புன்றதே தெரியாது நிறைய பேருக்கு. சயின்ஸ் ரீதியாக பார்த்தனாலே அந்த வந்து அந்த ஒரு மேலமின் ஒரு கண்டென்ட் இருக்குங்க. அந்த கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் இருக்க முடியும்வாங்க. அதுவும் தென் திசையில் அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சரில் இருக்கவங்களுக்குலாம் அந்த அவங்க வந்து கருமையாக இருந்தால் தான் நல்லது அவங்களுக்கு. அது வந்து ஒரு செழிப்போட ஒரு இது சைன். அது கருமைன்றது ஒரு செழிப்பான நிறத்தோட ஒரு செழிப்போட ஒரு வெளிப்பாடு தான் கருமை. ஆனால் மக்களுக்கு அது வந்து வெளிப்படையாக பார்த்தா தெரியாது. வெள்ளையாக இருக்கிறது தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் கருமை தான் செழிப்பு. அது வந்து நீங்கள் சயின்ஸ் ரீதியாக பார்த்தாலும் அதுதான் செழிப்புன்னு சொல்லுது. மேலமின் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து அது ஸ்கின் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தெற்கு பகுதியில் இருக்கவங்க இந்த மாதிரி விவசாயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆழிமழை கண்ணா, அது கருமை நிறமுள்ள கண்ணனே, நீ வந்து மேகங்களையும் அதே மாதிரி கருமை நிறமாக ஆக்கி உன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து எப்படி மின்னுதோ அந்த மாதிரி மின்னல்கள் வரட்டும். அதே மாதிரி உன் கையில் இருக்கக்கூடிய வந்து கதை மாதிரி இடிகள் வந்து இடிக்கட்டும். மழை வந்து நல்லா பொழிந்து தள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் வந்து இங்கே மழையை வந்து குறிப்பிடுறாங்கன்னா, ஆண்டாள் பார்த்தீங்கன்னா, மழை வந்து இப்போ வந்து இவர் சொல்கிறார், நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறாரு, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. மழையும் இறைவனும் வேறு கிடையாதுங்க. நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமும் இறைவனும் வேறு கிடையாதுங்க. உலகமும் இறைவனும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், நம்ம சொல்கிறோம் பிரம்மன் வந்து யார்கிட்ட தோன்றினார்? பத்மநாபன், விஷ்ணுவோடைய துப்பல் கொடியிலேருந்து வந்தவர் தான் பிரம்மான்னு சொல்கிறோம். இங்கே ஏன் மறைமுகமாக மழையை வந்து நீ நல்லா பொழியணும்னு சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா, மழை பொழியறதுன்றது விஷயம் இல்லை, மக்களுக்கு இந்த இறைஞானம் வந்து சேரட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க இறைவனை தரிசிக்கட்டும் அப்படின்றது தான் மறைமுகமாக இங்கே வந்து ஆண்டாள் சொல்கிறார். அதாவது இறை தத்துவம் மக்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியட்டும், அவங்க வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கும். அதாவது இது வந்து பாரதியார் அழகாக சொல்கிறார், காக்கை சிறகினிலே நந்தனாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தனாலா பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து இந்த ஒரு பக்தியை அடையணும் அப்படின்றத வெளிப்படையாக இந்த மாதிரி மறைமுகமாக மழை பொழிந்து மக்களுக்கு செழிப்பாக இருந்து நீ அதை வெளிப்படுத்தி காட்டு, மக்களுக்கு உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டு அப்படின்றத சொல்கிறார். அதாவது விஷயம் என்னென்னா, இது வள்ளுவரும் சொல்கிறார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இங்கே வந்து அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த இறைவன் வந்து இந்த உலகத்தை படைத்து விட்டுவிடவில்லை, அதை காத்து அதை ரட்சித்து அதை நிலைப்படுத்தி செய்து அதை அழிக்கவும் அவனை தான் செய்கிறான். அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் உலகம் இருக்கிறது, அவனாகவே தான் உலகம் இருக்கிறது, அவனை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றதுனால்தான் அமிர்தம்ன்றதையும் போகிறார். மழைக்கு வந்து வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று உணரற்பாற்றுன்றார்.
அப்போ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இறைவன் படைப்பும் இறைவன் தான், எல்லாமே இறை லீலை தாங்க நம்மளை சுற்றி நடக்கிறது. அதை உணர்ந்துட்டான்னா நமக்கு இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சுட்டு போயிடுவோம். எப்படி ஒரு படத்தை ரசிக்கிறோமோ அந்த மாதிரி ரசிக்கிறோம். அந்த ஒரு ஞானத்தை தான் பெறணும். அதே நேரத்தில் நமக்கு என்ன கடமைகள் இருக்கோ அதையும் நாம் மாற்றுவோம் அப்படின்றதையும் இதை வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. இது மேற்கொண்டு நம்ம வந்து அடுத்த பாசுரத்துடைய விளக்கத்தில் நம்ம பார்ப்போம்.